வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் பார்ட் 2 வீடியோ ஆஃப் பில்டிங் மை ஃபர்ஸ்ட் பிசி. போன வீடியோவில் நான் எதுக்காக பிசி பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோ ஷூட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2.5 வீக்ஸ் ஆகிடுச்சு. கனடாவில் இப்போ வின்டரே வந்துருச்சு. அதனால தான் கேப்டன் மில்லர் தனுஷ் கெட்டப்பில் இருந்து நானே வருவேன் தனுஷ் கெட்டப்புக்கு மாறிட்டேன். அண்ட் இப்போ நான் கனடா கம்ப்யூட்டர்ஸுங்கிற கடைக்கு வந்திருக்கேன். போன வீடியோவில் உங்களுக்கு ரிச்சி ஸ்ட்ரீட் பற்றி சொன்னால அதே மாதிரி கனடாவில் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர் பார்ட்ஸு, அசம்பிள்ட் பிசிஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ், ஆக்சசரிஸ் இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற கடை எதுனா கனடா கம்ப்யூட்டர்ஸ் தான். நானும் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போலாம் கடைக்கு வந்து நல்லா நோட் அவுட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். செம்ம ஜாலியாக இருக்குங்க அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு. ஆல்சோ எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, இந்த பார்ட்ஸுக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஓகே இது நல்ல பிராண்ட் தானா, நல்ல டியூரபிளாக லாங் ரன் உழைக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய பார்ட்ஸை கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானே பேசிட்டு இருந்தால் போர் அடிக்குதுல்ல, சரி வாங்க உங்களுக்கும் கனடா கம்ப்யூட்டர்ஸை சுற்றி காட்டுறேன். அங்கே நம்ம இன்ட்ரோ முடிச்சுட்டு உங்களை நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. ஃபைனலி 2 மாதமாக காசு எடுத்து வச்சு டீல்ஸு ஆஃபர்ஸ்லாம் பார்த்து பிசி செட்டப்புக்கான பார்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு. இதோ ஒரு நிமிஷம், இதோ வந்துருச்சு. என்னோட நீட்ஸ் அண்ட் பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ஹை அண்ட் பிசி பில்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். கேமிங் இல்லாட்டி வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு மிட் லெவல் பிசி பில்ட் பண்ண என்னென்ன காம்பனன்ஸ் தேவைங்கிற ஐடியா உங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும். அண்ட் ஒவ்வொரு பார்ட்ஸும் நான் ஏன் வாங்கினேன், அதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத நம்ம அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CPU. நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய பார்ட்டே தான். ஏன்னா நீங்கள் என்ன CPU சூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்கள் மற்ற காம்பனன்ஸ் அதை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ உங்கள் பிசி பில் பட்ஜெட்டும் இதை நம்பி தான் இருக்குது. நீங்கள் ஐஎன் CPU போகிறீங்கன்னா ஆப்வியஸ்லி அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நீங்கள் ஐஎன் காம்பனன்ஸ் தான் வாங்கி ஆகணும். விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு அவனை டென்மார்க்கோட கிரிக்கெட் ஆட கூட்டிகிட்டு போனால் அவனோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தானே. ஓகே, நான் வாங்கியிருக்கிற CPU இன்டெல் 12th Gen i7 12700K. CPUஸ்ன்னு பார்த்தோன்னா இன்டெல் AMD 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் நடிச்சா ஹீரோவாக தான் சரங்கிற மாதிரி பல வருஷமாக இன்டெல் சிப்ஸே யூஸ் பண்ணி பழகிட்டதுனால எனக்கு அதை தாண்டி யோசிக்க மனசு இல்லை. பட் நீங்கள் கேமிங் பிசி பில்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னா AMD சிப்ஸ்லாம் செக் பண்ணுங்கள், சூப்பரான ரிவ்யூஸ் இருக்குது. எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக 12700Kனா என்ட்ரி லெவல் i3 போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி i5 i9 சிப் வாங்கலான்னா அதோட ப்ரைஸு $600 மேலே வச்சுருந்தான். அவன் கேட்ட வேலை கம்பெனி கட்டுப்படி ஆகலை. ஓகே, i5 i7 பார்க்கும்போது லேப்டாப்பில் பல வருஷமாக i5 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிக் தி ஆட் மேன் அவுட்டுங்கிற மாதிரி i7 தான், அதனால் எடுத்தேன். அண்ட் இது வந்து என்ட்ரி லெவல் ஐஎன் சிபியூனே சொல்லலாம். ரிவ்யூஸும் சூப்பராக இருந்தது. நம்ம இன்டெல் பையன் என்ன பண்ணால் அக்டோபரில் வந்து 13th Gen ரிலீஸ் பண்ணதுனால இந்த 12th Gen CPU ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சிருச்சு. 12700K பார்த்தீங்கன்னா 550 ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா 520 500 குறைஞ்சி கடைசியாக 470 வந்தது. இதுக்கு மேலே குறைய வாய்ப்பே இல்லை ராஜாங்கிறதுனால சூப்பரான டீல் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இதை நான் தூக்கிட்டேன். ஓகே, இந்த சிபியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். CPU வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டரை நோட் பண்ணுங்கள், அது ஏதாச்சும் ஆல்ஃபபெட்டில் முடியுதான்னு. ஏன்னா இன்டெல் i7 12th Gen பார்த்தீங்கன்னா 12700 ஒன்று இருக்குது, அது எந்த ஆல்ஃபபெட்லேயும் முடியாது. அப்புறமா 12700Kன்னு ஒன்று இருக்குது, அதான் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் கேனா அன்லாக்டு. கேமிங் விளையாடுறவங்க ஓவர் கிளாக்கிங் பண்ணுறீங்கன்னா இந்த CPU உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸும் இருக்குது. நான் இப்போதைக்கு கிராஃபிக் கார்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இல்லை. தட் இஸ் ஆல்சோ another reason why I chose this chip. மூணாவதாக 12700KFன்னு இருக்குது. எஃப்னு முடியுதுன்னா அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது, நீங்கள் தனியாக கிராஃபிக் கார்டு வாங்கி தான் ஆகணும். AMDலையும் பார்த்தீங்கன்னா ஜின்னு முடியுதுன்னா அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது. எக்ஸ்னு முடியுதுன்னா ஐஎன் CPU பட் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆஃப் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு கிராஃபிக் கார்டில் இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லைன்னா நீங்கள் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கிற ஐஎன் CPU வாங்க பாருங்கள். அதே நேரம் உங்கள் பட்ஜெட்டை ஒரு $200 மேலே ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னா மிட் லெவல் CPU ஒன்று வாங்கி மிச்ச காசை ஒரு ஐஎன் கிராஃபிக் கார்டில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் மதர்போர்ட் பார்ப்போம். நம்ம இன்டெல் பையன் அவன் 12th Gen ப்ராசஸர் Alder Lake CPUங்கிறான். மார்க்கெட்டில் இப்போதைக்கு சில ஸ்பெசிஃபிக் மதர்போர்ட்ஸ் மட்டும்தான் இந்த 12th Gen CPUஸை சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் 12th Gen போகிறீங்கன்னா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே நேரம் உங்கள் மற்ற காம்பனன்ஸை நீங்கள் மதர்போர்ட் கூட தானே கனெக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணதானும் பாருங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு பிசி அப்கிரேட் பண்ணுற ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்குன்னா எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ் இருக்கா, எவ்வளோ இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். 12th Gen சப்போர்ட் பண்ணுற மதர்போர்ட்ஸ்னு பார்த்தோன்னா B660, H610, H670, அப்புறம் Z690. அப்படி நாம வாங்கியிருக்கிற மதர்போர்ட்
MSI Mag Z690 Tomahawk Wi-Fi DDR4 மதர்போர்டுன்னு பார்த்தோன்னா ஏசூஸ் MSI AS ROG கிகாபைட்னு பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லாருமே தாய்வான்காரங்க தான். நீங்கள் டைட்டான பட்ஜெட்டில் இருக்கீங்க பட் டீசெண்டான பில்ட் வேணும்னா AS ROG கிகாபைட் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏசூஸ் மதர்போர்ட் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாரும் அதான் ப்ரிஃபர் பண்ணுறானுங்க. ஆனால் விலையை பார்த்தா $300 $400 வச்சுருக்கான். அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போக? ஏழைக்கேற்ற எல்லூர்ன மாதிரி மிடில் கிளாஸ் மாதவனுக்கேற்ற மதர்போர்டு இந்த MSI மதர்போர்டு நான் இதை தட்டி தூக்கிட்டேன். கம்மியான பட்ஜெட்டில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. பட்ஜெட்டுக்கேற்ற ஸ்டடி பில்ட் அண்ட் கிரேட் ஃபீச்சர்ஸ் MSIயில் இருந்ததால் அதுக்கு போயிட்டேன். இதை சூஸ் பண்ண மற்ற ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் வைஃபை இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக வைஃபை கார்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஏகப்பட்ட USB போர்ட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் USB-C. DDR4 சப்போர்ட் பண்ணுது. ரேம் பற்றி சொல்லும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா SSD ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா பிரச்சனையே இருக்காது. இந்த மதர்போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $350, சம்டைம்ஸ் ஆஃபரில் $310 வரைக்கும் வரும். எப்பட்றா அப்புறம் எப்பரா இதை வாங்கினேன்னா இருங்க சொல்கிறேன். எனக்கு கனடா கம்ப்யூட்டர்ஸில் ஒரு சூப்பரான டீல் கிடச்சிது. இன்டெல் i7 12700K ப்ளஸ் MSI Mag Z690 Tomahawk மதர்போர்டு சேர்த்து காம்போவாக வாங்கினா $720 தான் போட்டிருந்தாங்க. இதுவே நான் தனித்தனியாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசஸருக்கு ஒரு $500, மதர்போர்டுக்கு ஒரு $350, மொத்தமாக $850 செலவழிச்சிருக்கணும். $130 சேவ் ஆச்சு. இந்த டீலிங் எனக்கு பிடிச்சதுனால உடனே தட்டி தூக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் டைட் பட்ஜெட்டில் இருக்கீங்க, CPU ப்ளஸ் மதர்போர்டு ரெண்டும் சேர்த்து $700 வரைக்கும் தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா MSI Pro Z690A மாடல் சூஸ் பண்ணுங்கள். அது $270க்கு சேல் ஆகும். ஆஃபர் அப்போ $240 வரைக்கும் குறையும். டாமாக்ல இருக்கிற 90% ஃபீச்சர்ஸ் இதில் அப்படியே இருக்குது. சுமாரான ஆடியோ கார்டு அண்ட் கம்மியான USB போர்ட்ஸ். இதுதான் ப்ரோட ட்ராபேக். பட் செம்ம சாலிட் மதர்போர்டு. லெட்ஸ் மூவ் ஆன் டு ரேம். நான் வாங்கியிருக்கிறது Corsair Vengeance LPX DDR4 32GB. என்னோட மதர்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா 128GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். பட் எனக்கு 32GB போதும். அண்ட் கமிங் பேக் டு DDR4 வெர்சஸ் DDR5 டாபிக். DDR5 தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். பட் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா DDR4 விட டபுள் த ரேட்டில் வித்துட்ருக்கானுங்க. இப்போ 32GB DDR4 வந்து $110 ஆகுதுன்னா அதே 32GB DDR5க்கு நான் $200 மேலே கொடுக்கணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ DDR5 100/100 வாங்குதுன்னா அதே இடத்துல DDR4 86, 87 வாங்குது. ஸோ இவ்வளோண்ட பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸுக்காக நான் டபுள் த ப்ரைஸ் பே பண்ணணுமானா எனக்கு அது சரியாக படலை. ஸோ ஐ எம் ஸ்டிக்கிங் வித் DDR4. அண்ட் இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3200 MHz. என்னோட வீடியோ எடிட்டிங் அதுவே போதும். பிராண்ட்ஸ்குள்ளே ஏதாச்சும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னா நான் பெருசாக எதுவும் பார்க்கல. எல்லாருமே 32GB DDR4 $110 $130 தான் விற்கிறானுங்க. ஸோ எவன் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறானோ அந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாச்சும் சேல்ஸ் வருமானா அதுவும் இல்லை. நானும் பிளாக் ஃப்ரைடேல இதோட விலை குறையும் அப்போ வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா 32GB $130 $110 குறைஞ்சது. $20 தான் குறைஞ்சது. இதே சேல் தான் 2-3 வாரத்துக்கு முன்னாடியும் போயிட்டு இருந்தது. என்ன பிளாக் ஃப்ரைடே சேலோ என்ன. ஸோ உங்களுக்கு 32GB DDR4 $100 வருதுன்னா அதுவே சூப்பரான டீலு, வாங்கிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் நான் வாங்கியிருக்கிறது வெஸ்டர்ன் டிஜிட்டல் பிளாக் SN 770 1TB. பார்க்க ரேம் மாதிரி இருக்குல்ல, நானும் ஃபஸ்ட்டாக தான் நினச்சேன். எப்போலாம் SSD இந்த மாதிரி வருது. அந்த காலத்து ஹார்ட் டிஸ்க் ஞாபகம் இருக்கா, சின்ன ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து M.2 SSD. ஸோ நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா உங்கள் மதர்போர்டில் இதுக்கான ஸ்லாட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ரெகுலர் SSD தான் வாங்கி ஆகணும். SSD பொறுத்த வரைக்கும் சாம்சங் வாங்கலாமா இல்லாட்டி வெஸ்டர்ன் டிஜிட்டல் வாங்கலாமான்னு பயங்கர டைலமாவில் இருந்தேன். சாம்சங்கில் வந்து 970 above ப்ளஸ்னு ஒரு மாடல் இருக்குது. யூடியூப் ரிவ்யூஸ் அண்ட் டெக் ரிவ்யூஸ் வெப்சைட்லாம் போனால் ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸை நிறைய பேர் அவங்களோட PC பில்டுக்கு அதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி நாமளும் வாங்கி நம்ம PC பில்டுக்கு யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு போய் பார்த்தா 1TB $140 இருந்தது. அண்ட் ரீட் ரைட் ஸ்பீடும் 3500 MBS தான் இருந்தது. பட் இந்த SN 770 1TB நமக்கு $105 கிடச்சிது. அண்ட் ரீட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 5000 MBS போட்டிருக்கான். நம்புவோம், டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் இதோட ரிவ்யூஸ் பற்றி கேட்டிங்கன்னா கடலே இல்லையாங்கிற மாதிரி அமேசான்லேயே 10-12 பேர் தான் ரிவ்யூ பண்ணியிருந்தானுங்க. பட் வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஒரு நல்ல பிராண்டுங்கிற நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன். 1TB போதுமானா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா அட் அ டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 to 3 வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட்ஸில் தான் உட்காருவேன். அதுவே 60 to 70GB தான் ஆகும். ஒன்ஸ் எடிட் பண்ணி முடிச்சுன்னா என்னோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு மூவ் பண்ணிவிடுவேன். ஸோ பாய் போட்டு விளையாடுற அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்க போது. 500GBக்கும் 1TBக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா $20 to $25 தான் இருந்தது. சரி அதுக்கு பேசாமல் 1TB வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேன். நெக்ஸ்ட்டு CPU கூலர். சில பேர் இது தேவையா, இதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் IN CPU போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கூலர் மஸ்ட்டு. ஏன்னா $500 ஸ்பெண்ட் பண்ணி CPU வாங்குறீங்க.
தீபாவளி அணி உங்கள் CPU புஷ்பான் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு CPU கூலர் தேவை. CPU கூலர்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஏர் கூலர், இன்னொன்று AO கூலர். AO கூலர் தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு, நிறைய பேர் அதுக்கு தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா லுக்ஸில் பார்க்க அப்பீலிங்காக இருக்கும். உங்கள் PC சும்மா தகன்னு மின்னும். உங்களுக்கு ரிலேபிளான AO வேணும்னா அதுக்கு நீங்கள் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் போடுற காசை பாதி போட்டாலே உங்களுக்கு சூப்பரான ஏர் கூலர் கிடைக்கும். அப்படி நான் வாங்கினது தான் டீப் கூல் AS 500+ ஒயிட். ஏர் கூலர்ஸ்லேயே பெஸ்ட் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்டுவா. எல்லா ரிவ்யூஸ்லையும் டாப் 3ல அது இருக்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $100 மேலே வச்சுருந்தான். அது மட்டும் இல்லை, லுக்ஸும் பார்க்க படுகன்றாவே இருந்தது. நாக்டுவா என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இந்த டீப் கூல் AS 500+ கொடுக்குதுன்னு ரிவ்யூஸில் பார்த்தேன். அண்ட் ப்ரைஸும் $65, அதனால் அதை நான் வாங்கினேன். சில ரிவ்யூஸில் நம்ம ஆளை i9ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் அவ்வளோவா இல்லை, CPU டெம்பரேச்சரும் கண்ட்ரோலில் வச்சுருந்தது, சைலண்ட் அண்ட் கூல் பர்ஃபார்மன்ஸ். இன்டெல் 12th Gen ப்ராசர் வச்சு PC பில்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற ஏர் கூலர் LG A1700 மவுண்டிங் ப்ராக்கெட்டோட வருதான்னு பாருங்கள். இல்லாட்டி CPU மேலே மவுண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா $10 ஸ்பெண்ட் பண்ணி வேறு அதை வாங்கணும். அண்ட் இதை வாங்குறீங்கன்னா உங்கள் கேஸ் கிளியரன்ஸ் இருக்குமானோ பாருங்கள். ஏன்னா AS 500ல ஃபேன் சைட்டு 140 mm, ஏர் கூலர்ஸ் மோஸ்ட்டாக 120 mm ஃபேன் ஹைட்டில் தான் வரும். உங்களுக்கு 120 mm வேணும்னா டீப் கூல்லையே AK620 இருக்குது, அது வாங்கிக்கோங்க. இப்போ $80 விற்குது, பட் ஆஃபர்லாம் வந்துச்சுன்னா அது $65 வர சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் மூவ் ஆன் டு பவர் சப்ளை. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் எதில் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், ஆனால் இதை மட்டும் நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க. ஏன்னா இங்கடிச்சா அங்கே வலிக்குங்கிற மாதிரி இதில் ஏதாச்சும் சின்ன ஃபால்ட் வந்தாலே உங்கள் மொத்த PC காம்பனன்ஸும் காலியாயிரும். இன்டலோட கே சிப்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பவர் கன்சியூம் பண்ணும். இதில் நீங்கள் கிராஃபிக் கார்டு வேறு ஆட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக 300 வாட்ஸ் தாண்டிடும். நான் போன வீடியோவில் PC பார்ட் பிக்கருங்கிற வெப்சைட் பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதில் நீங்கள் PC பில்ட் பண்ண என்னென்ன காம்பனன்ஸ் தேவை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஓவராலாக உங்கள் PC பில்டுக்கு எவ்வளோ பவர் கன்சம்ஷன் ஆகும் அப்படின்னு காட்டும். அதில் என்ன காட்டுதோ அதை விட கூட ஒரு 150-200 வாட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு 300 வாட்ஸ் சம்திங் தான் காட்டுச்சு. பட் ஃபியூச்சரில் நான் கிராஃபிக் கார்டு வாங்குற ஐடியா இருந்ததுன்னா ஈஸியாக 500 தாண்டிடும். அதனால் சேஃப்டிக்கு 750 வாங்குவோமேனு Corsair RMX 750 மாடல் எடுத்திருக்கேன், கோல்ட் ரேட்டட். உங்கள் PSUவில் இந்த எஃபிஷியன்சி ரேட்டிங் இருக்கான்னு பாருங்கள். 80+ இருந்தாலே சாலிட் பில்டு. அதுலேயே பிரான்ஸு, சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைட்டானியம்னு ரேஞ்சஸ்லாம் இருக்குது. பட் பிரான்ஸே உங்களுக்கு மோர் தென் எனஃப். இந்த RM750X பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடுலர். ஸோ உங்களுக்கு வேணாங்கிற கேபிள்ஸ்லாம் கழட்டி வச்சுக்கலாம். அதனால் கேபிள் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இதுவே செமி மாடுலர் இல்லாட்டி நான் மாடுலர் போகிறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் எதுக்காக Corsair RM750Xன்னு கேட்டிங்கன்னா கோல்டு ரேட்டடில் இதுதான் விலை கம்மியாக இருந்தது, அதனால தான் வாங்கினா, வேறு எந்த ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸும் இல்லை. நீங்கள் Corsair RM சீரிஸ் போகிறீங்கன்னா 2021ல் ப்ரொடியூஸ் பண்ண மாடியூல்ஸாக பாருங்கள். ஏன்னா அதில் வந்து டிசைனில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ யூ கெட் அ லேட்டஸ்ட் ஒன். இதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $180, பட் கூப்பன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் போட்டு நான் $120 வாங்கினேன். கனடா கம்ப்யூட்டர்ஸ் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வாங்கினா 2-3 கூப்பன்ஸ் கொடுத்துட்றாங்க. நானே பட்ஜெட் டைட்டு, கையில் காசு இல்லைன்னு ஒரு பார்ட்ஸாக வாங்கிட்டு இருந்தேன். அது எனக்கு வசதியாக போயிடுச்சு. கேஸ் வாங்கினதுக்கு $10 கூப்பன் கொடுத்தாங்க. அதை ரேம் வாங்கும்போது யூஸ் பண்ணி கொஞ்சம் காசு குறைச்சேன். ரேம் வாங்கினதுக்கு $8 கூப்பன் கொடுத்தாங்க. அதை PSU வாங்கும்போது யூஸ் பண்ணி கொஞ்சம் காசை குறைச்சேன். PSU வாங்கினதுக்கு $7 கூப்பன் கொடுத்தாங்க. அதை CPU கூலர் வாங்கும்போது யூஸ் பண்ணி கொஞ்சம் காசை குறைச்சேன். மிடில் கிளாஸ் மாதவனுக்கு ஏற்ற கூப்பன் குமார் இந்த கனடா கம்ப்யூட்டர்ஸ். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. எல்லா பார்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேஸில் ஃபிட் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். நான் வாங்கியிருக்கிற கேஸ் Corsair IQ 4000X RGB. திஸ் இஸ் அ மிட் டவர் கேஸ். ஏன்னா நான் CPUக்கு ஏர் கூலர் தான் போட போகிறேன். ஸோ நிறைய ஸ்பேஸ் தேவையில்லை. பவர் சப்ளை மாதிரியே இதுவும் நான் செட் பண்ண பட்ஜெட் விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. $100 கூட முடிக்கலாம் தான் பார்த்தேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் $190, பட் ஆஃபரில் $135 வாங்கினேன். சம்டைம்ஸ் சூப்பர் டீல் கிடச்சா $120 வரைக்கும் குறையும். நவ் இதை ஏன் வாங்கினேன்னா, கேஸுக்கு என்னோட மெயின் ரெக்யர்மெண்ட்டாக இருந்தது USB Type-C போர்ட் இதில் இருக்குது. கூடவே Type A அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 3 RGB ஃபேன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேன்ஸ் இல்லாமல் கேஸ் வாங்குறீங்கன்னா $70 $80 வரும். அப்புறம் 3 ஃபேன்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா $50 ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படியும் மொத்தமாக $130 வரப்போகுது. அதுக்கு செட்டாகவே வாங்கிடலான்னு இதை எடுத்தேன். கூட்டு கழிச்சு பால் கணக்கு சரியா இருக்கும். ஃப்ரண்ட்ல கிளாஸ் பேனல் இருக்குது, அது ஈஸியாக மூவ் பண்ணலாம். உள்ள மேக்னெட்டிக் டஸ்ட் ஃபில்டர் வச்சிருக்காங்க. ஏர் ஃப்ளோ சும்மா நச்சுன்னு சர்க்குலேட் ஆகி உங்கள் கேஸை கூலாக வச்சுக்கும். கேஸ் மேலேயும் கீழேயும் கூட டஸ்ட் ஃபில்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளீனிங்கும் ஈஸியாக இருக்கும். சைட் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸ், இன்னொன்று சாலிட் அண்ட் போத் ஆர் இன்டர்சேஞ்சபிள். ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே ஸ்க்ரூஸை கையிலே திருகி ரிமூவ் பண்ணிக்கலாம். கேஸ் கூட வர ஃபேன்ஸ் RGBங்கிறதுனால கிளாஸ் பேனல் வழியாக பார்க்கும்போது செம்ம செக்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக செம்ம ரூமி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
அசம்பிள் பண்ண அப்புறமும் க்ளீன் லுக்கில் இருக்கும். அண்ட் இதான் RGB ஹப். எக்ஸ்ட்ரா RGB ஃபேன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா RGB கேபிள்ஸை இதில் நம்ம ப்ளக் பண்ணிட்டா போதும். லைட்டிங்லாம் இவங்களோட சாஃப்ட்வேர் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல 3 ஃபேன்ஸ் தாண்டி பேக்ல 1, டாப்ல 2, இன்னும் 3 ஃபேன்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். RGB பக்கத்துலயே 2 SSD ட்ரேஸ் இருக்கு. ஸோ ஓவராலா ஃபுல்லி லோடட் கேஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான் பாக்கி. பட் அதை நீங்க நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்க்க போறீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என் கூட சேர்ந்து நீங்களும் PC பில்ட் பண்ண போறீங்க அந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, क्वेश्चंस இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். எபிசோட் 3ல சீக்கிரமே உங்களை மீட் பண்றேன். Until then, bye from சுற்றும் வாலிபன்.